இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு சென்று விடுவேன். டெய்லி 4 o'clock போனால் 6 o'clock வரை அங்கே இருக்கக்கூடிய அப்பவும் சின்ன ஒரு 13-14 வயசில் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்கள் அழினா பொம்மை, கல்கண்டு, அம்புலி மாமா இது போன்ற கதை புத்தகங்கள், சிறு சிறு நாவல்கள்லாம் படிப்பேன். தென் பத்திரிகைகள், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இது மூலமாக நடக்கக்கூடிய நாட்டினுடைய நடப்புகள் இது போன்ற பொது விஷயங்களை படிக்கும் பொழுது, நல்ல விஷயம் படிக்கும் பொழுது நமக்கு நிறைய நம்பிக்கை ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு தெரிய போகிறது. பல விஷயமான அரசியல் நடப்புகள், அங்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள், சிறு சிறு குறிப்புகள் போன்ற குறிப்புகளை நாம் உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக கிடைக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன். இதில் இயற்கையாக போட்டு வரேன். அப்படி ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டை வளர்ச்சிட்டு இருக்கும்போது இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை நான் வியாபாரம் செய்து அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. ஸோ இன்னும் முன்னேற வேண்டும் என்று அதுக்காக முயற்சிக்கின்றேன். அப்புறம் அடிக்கடி சென்னைக்கு வருவேன். சென்னைக்கு என்னுடைய உறவினர்களை பார்க்க வரும்பொழுது, சென்னைக்கு வரும்பொழுது ஐ ஹேப்பன் டு விசிட் எ ட்ராவல் ஏஜென்சி கம்பெனி. சீதா வேர்ல்ட் ட்ராவல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீதா வேர்ல்ட் ட்ராவல்ஸ் இருக்குது. அந்த ட்ராவலிங் இப்போ பார்க்குறேன். பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அங்கே எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பியன்ஸாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே எஜுகேட்டட் பீப்புளாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க இந்த கம்பெனியில்? ஏன்னா ட்ராவல் ஏஜென்சி என்ன கேள்விப்பட்டிருக்கோம், பட் எனக்கு டீட்டெயில் தெரியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் ஏர் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறோம், ஹோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம், பாஸ்போர்ட்ஸ் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் கேட்குறேன், இதே மாதிரி பிஸ்னஸ் கேன் ஐ ஸ்டார்ட் இன் திருநெல்வேலி அப்படின்னு கேட்குறேன். எஸ் யூ கேன் ஸ்டார்ட் இட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சில விஷயங்களை கிரகித்துக்கிட்டு நான் திருநெல்வேலியில் நான் நடத்தக்கூடிய என்னுடைய அந்த என்னுடைய கம்பெனியினுடைய ஒரு சின்ன இடத்துல ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஒமேகா ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கிறேன். ஸோ அது மூலமாக அடிக்கடி திருநெல்வேலி மெட்ராஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ராண்டருக்கு போகிறது, இப்படி என்னுடைய அந்த வியாபாரத்தினுடைய யுக்தி, அதனுடைய ஸ்கில்ஸு, அதனுடைய அனுபவங்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டு வரேன். பின்னர் என்ன நினைக்கிறேன், இந்த வியாபாரம் சிறப்பாக நடத்த முடியும், இந்த ட்ராவல் ஏஜென்சி சிறப்பாக நடத்த முடியும், அதுக்கு ஏற்ற சிட்டி சென்னை சிட்டி தான் என்பதை முடிவு செய்து நான் என்னுடைய டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் லாங் லீவ் போட்டு ஐ கேம் டு சென்னை இன் 1983. ஐ ஸ்டார்டட் எ ட்ராவல் ஏஜென்சி ஹியர் இன் தேனாம்பேட்டை. ஜெமினி ஃப்ளைஓவரை ஒட்டி ஒரு சின்ன 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ட்ராவல் ஏஜென்சி அங்கே ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சிலோனுக்கு நிறைய ஆட்கள் இங்கேருந்து போவாங்க. 1982-83 பார்த்தீங்கன்னா விசா போட்டு அங்கே போய் நிறைய ஃபாரின் குட்ஸ் எடுத்து விற்பாங்க. மால்டீவ்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்காக்கெலாம் நிறைய ஆட்கள் போவாங்க. அந்த அடிப்படையில் ஸோ விசாவுக்கு டெய்லி ஒரு ட்ராவல் ஒரு ஆத்தரைஸ்டு ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு 20 விசா கொடுப்பாங்க. அது மூலமாக ஒரு நண்பரை பழக்கமாகி அவர்கிட்ட நாங்கள் கார்டை வாங்கி 20 விசா கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஒரு 2 மாதம் ஆரம்பித்த ஒரு 2 மாதம் அப்படி பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு. 20 விசாஸ் அப்ளை பண்ணுவோம். ஒரு விசாக்கு எங்களுக்கு 20 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ 400 ரூபீஸ் கிடைக்கும். அதில் 200 ரூபீஸ் அந்த கார்டு உள்ளவர் கொடுத்துருவோம். ஏன்னா அவரு தான் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட். ஸோ 200 ரூபீஸ் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு 2 மந்த்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஸ்ரீலங்காவில் 1983 ஜூலை மாதம் அந்த எல்டிடி ப்ராப்ளம் ஆரம்பிச்சோன்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே நின்று போச்சு. நின்று போனதுக்கப்புறம் நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கடையில் என்னுடைய அந்த சென்னையில் நடத்தக்கூடிய வியாபாரமானது அந்த ஹோல்சேல் வியாபாரம் சரியாக நடத்த முடியாதனால் அது மூடப்பட்டு விட்டது. மூடப்பட்டு நான் சென்னையில் செட்டில் ஆகிடுவேன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்துருந்தேன். I resigned my job because I am confident that I can come up with this business. So I resigned my job also. So இங்கே இந்த எல்டிடி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் விசா பிஸ்னஸ் குறைஞ்சி போய் there is no business at all. No business at all. It was a big challenge. So what I did, okay, I started working as a marketing executive. I started going to each and every company and canvassing for booking of train tickets. ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணால் 5 ரூபீஸ் கிடைக்கும். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ஒரு டிக்கெட் ஒரு நாளைக்கு புக் பண்ணுவோம். 1 2 ஆச்சு, 2 5 ஆச்சு, அப்புறம் 5 10 12 20 50 அப்படி அதில் ஒரு சின்ன இன்கம் ஆரம்பிச்சது. இப்படி அதை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர், நானும் என்னுடைய சுப்பையா செல்வகுமார் ஒரு நம்பர், he is no more, he worked in telephone department, he was my colleague. அவரை நான் மவுண்ட் ரோடில் பார்க்குறேன்.
சந்தித்து பேசும்போது அவர் வந்து he got a better job. He got a better job and he was working as a traffic assistant in Air India. ஸோ அவரை பார்த்து சொல்லும்போது நாங்கள் ரெண்டும் சந்திச்சிட்டோம். நாங்கள் நண்பர்கள் அந்த கொலீக்ஸ்னால ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டு, ஸோ நானும் ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறேன், அவரும் ஏர் இண்டியாவில் he was working as a traffic assistant. ஸோ அவரை போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருப்பேன், டிக்கெட் புக் பண்ணுறது போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஆட் மோர் பிஸ்னஸ். அப்போ அங்கே போர்டு போட்டிருக்கோம், கார்கோ பிஸ்னஸ் போர்டு போட்டிருக்கோம் ஏர் இண்டியா ஆஃபீஸில், இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம். என்ன கார்கோனா வாட் இஸ் திஸ் கார்கோன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கார்கோ எடுத்து புக் பண்ணுறது அது நான் பண்ணலாமா? நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி தான் ஒரு பேச்சு தான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஐ கன்வேட் மை விஷ் தட் ஐ வாண்ட் டு ஆட் மோர் பிஸ்னஸ். ஒரு வருடம் கழித்து he was calling me 1985. he was calling me after 1 year. Miran, where are you? I just told him that I was in the airport. You come immediately. A friend came from Kochi. He was running a courier agency in Kochi. He wanted to appoint an agent. He wanted to replace an existing agent in Chennai. அந்த கம்பெனியோட பேர் கோஸ்ட் கொரியர் ஒரு கம்பெனி. அந்த கொரியருடைய ஓனர், அந்த கொரியருடைய ஏஜென்ட், சென்னையில் உள்ள ஏஜென்ட் வந்து நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவரை ரீப்ளேஸ் பண்ணும், நீ உடனே வா என்னன்னு ஃபோன் பண்ணார். இம்மீடியட்டாக ஐ ரஷ் டு ஏர் இண்டியா ஆஃபீஸ். அங்கே வச்சு மீட் பண்ணுறோம். என்னுடைய ஃபார்மர் எம்டி மிஸ்டர் சுசீலன் சொல்லி ஒருத்தரை பார்க்குறேன். அவர் என்னை கூப்பிட்டு போய் மாதிரி மீரான் சுசீலன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் ஒர்க் பண்ண போயிட்டார். ஹி வெண்ட் அவே. ஸோ நாங்கள் ரெண்டும் பேசிக்கிட்டோம். பேசி என்னப்போ என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு அப்பாயிண்ட் யூ அஸ் ஏ ட்ராவல் ஏஜென்ட், அஸ் ஏ கொரியர் ஏஜென்ட், ஒரு 2000 டெபாசிட் தாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் டெபாசிட்லாம் கேட்காதீங்க என்கிட்ட, அந்த அளவுக்கு பணம் கிடையாது. பட் ஐ am loyal to you. I will be loyal to you. I will work hard. I will see that your company is growing in Chennai. That is only I can guarantee you. I don't need any money at all. I told him clearly. சார் என்னுடைய ஆஃபீஸ் கூட்டு போய் காமிச்சு அவர் உடனே பார்த்தாரு. ரெண்டு பையங்க, அந்த பழைய கம்பெனியோட 2 பையங்களையும் கொடுத்துட்டு ஒரு போர்டை மாட்டிட்டு போயிட்டார். கோஸ்ட் கொரியர் அப்படின்னு ஒரு போர்டை மாட்டி ஆஃபீஸில் கொடுத்துட்டு அந்த ஒர்க்கில் அந்த 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 கன்சூமர் நோட்ஸு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னை வந்து டெய்லி ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போய் ட்ரைனிங் கொடுத்தாரு ஒரு 2 days. கொரியர் அப்படின்னா அந்த காலத்தில் இது ஒரு புது கான்செப்ட். கொரியர்னு யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. நான் வந்து அந்த 1983 கிரீம்ஸ் ரோடில் எல்பி கொரியர்னு ஒரு போர்டை பார்த்துருக்கேன். எல்பி கொரியர் அப்படின்னு தெரியும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இவர் தான் சொன்னார், வாட் இஸ் கொரியர்னா அர்ஜென்ட் டாக்குமெண்ட்டை எடுத்து நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் ஏர்போர்ட்டில் கூட்டு போய், அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி கொரியர் எப்படி நாங்கள் டாக்குமெண்ட் அனுப்புவோம்னா ஒரு 5 கொரியர் தான் இருந்தது. 1983 பார்த்தீங்கன்னா ஒரு 1985 ஒரு 4-5 கொரியர் கம்பெனி தான் இருந்தது. அதில் 2-3 கம்பெனி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் கம்பெனிஸ் ஆர் க்ளோஸ்டு. அந்த கம்பெனியில் எக்ஸப்ட் புல்டாட் ஆல் அதர் கம்பெனிஸ் ஆர் க்ளோஸ்டு. நான் கோஸ்ட் கொரியா இருக்கும்போது கோஸ்ட் கொரியும் க்ளோஸ்டு. ஸோ அந்த கொரியரில் வந்து என்ன ட்ரைனிங் கொடுத்து எப்படின்னா நாங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அனுப்புவோம். டெய்லி ஒரு ஃப்ளைட் ஈவினிங் பாம்பேக்கு போவோம். டெய்லி ஒரு ஃப்ளைட் தான் பாம்பேக்கு. இப்போ இன்றைக்கி நிறைய ஃப்ளைட் இருக்குது. 1985 வந்து தேர் வாஸ் ஒன்லி 1 ஃப்ளைட். மார்னிங் போவோம், அந்த ஃப்ளைட்டில் லோடு அனுப்புவோம். அது கார்கோ மோடில் போகும். போயிட்டு அங்கே கார்கோ ஆஃபீஸில் போய் நாங்கள் எடுத்துக்குவோம். அதே மாதிரி அங்கேருந்து எங்களுக்கு அனுப்புவாங்க. எங்களுக்கு ஒரு கலர் பேக் இருக்கும், ப்ளூ கலர் பேக். எங்கள் பேக் வந்து ப்ளூ கலர் பேக்கு, டிஹெச்எல்லாம் எல்லோ கலர் பேக்கு, ஸ்கை பேக்குன்னு ஒரு கொரியர் கம்பெனி ஸ்கை பேக் இருந்தது. அப்போ ஸ்கை பேக் இருந்தது, கார்பரேட் கொரியன் ஒரு கம்பெனி இருந்தது. இவங்களாம் தே ஆர் நோ மோர், தே ஹவ் க்ளோஸ் தேர் கம்பெனி. ஸோ இப்படி நாங்கள் பேக் எடுத்து டெலிவரி பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய வேலை. அப்புறம் ஒரு ஆஃப்டர் 1 year கழிச்சு எங்கள் கம்பெனிஸில் ப்ராப்ளம் வந்தது. எங்களுடைய சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய, நான் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கொரியர் கம்பெனியில் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நான் ஒரு ஏஜென்ட்டு, என்னுடைய பெங்களூர் ஏஜென்ட்டு, எங்களுடைய பாம்பே ஏஜென்ட் சேர்ந்து வை கான் வி ஸ்டார்ட் அவர் ஓன் கம்பெனி அப்படின்னு சொல்லி 1987 we started our own company that is called the Professional Couriers in 1987. நாங்கள் வந்து மொத்தம் அப்போ 8 டைரக்டர்ஸ் இருந்தோம். 8 பேருமே ஈக்குவலி we are the shareholders of the company. Today we are 6 directors. 1987 வந்து we had only 7 offices in major metro cities and as well as plus
கொச்சி அண்ட் ஹைதராபாத் 6 to 7 ஆஃபீஸ் தான் இருந்தது. அதுலேருந்து ஆரம்பித்து வி ஸ்டார்டட் ஓப்பனிங் ஆஃபீஸஸ் எவ்ரிவேர். See that it is developed into an all India courier company. எதுக்கு நான் இவ்வளோ விஷயங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் ஹவ் எனி பேக்ரவுண்ட். ஐ கம் ஃப்ரம் எ வில்லேஜ். பெரிய எஜுகேஷன் கிடையாது. ஐ மீன் கிராஜுவேட், பிகாம் கிராஜுவேட். அது 2 years தான் காலேஜில் படித்தேன். 3rd year வந்து கஷ்டமாக படித்தேன். ஸோ எனக்கு முன்னாடி ஹபீபுல்லாக்காக பேசுனாங்க, பணம் என்பது முக்கியம் இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. உங்களுடைய முயற்சி, கன்சிஸ்டன்ட் இனிஷியேட்டிவ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்னுடைய அந்த கடந்த ஒரு 35 வருடங்களாக 1980 ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ். கடந்த 38 வருஷங்களாக என்னுடைய குவாலிட்டி கேரக்டர் என்னன்னா, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது. முயற்சி, கன்சிஸ்டன்ட் இனிஷியேட்டிவ். ஏதாவது பண்ணலாமா, அதை எப்படி டெவலப் பண்ணலாம், இப்படி தொடர்ந்து நம்ம வந்து அந்த தொழிலில் பேஷனோடு ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே அந்த அட்வைஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து புதுசாக வியாபாரம் செய்யும்போது நீங்கள் வந்து பொறுமையோடும் நிதானத்தோடும் வேலை செய்யும்போது தான் நீங்கள் டு பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். I convey my thanks to these organizations of this IPA, and it is a wonderful initiative. I think it will continue. Thank you very much. All the best.